வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர் ஒரு மணி கெஸ்ஸிங் 30/12/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம 29ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுக்கல, 29 கொடுக்கல, 28ஆம் தேதி கொடுத்தோம். ஸோ 28ஆம் தேதி கொடுத்தது மிஸ் தான்ப்பா. ஸோ நம்பர் டச்சில் 28ஆம் தேதி கொடுத்தது 29ஆம் தேதி ரிசல்ட் 6 மணி ரிசல்ட்டில் இறங்கியிருக்கு. ஸோ 207. ஸோ நம்ம கொடுத்தது 28ஆம் தேதி மிஸ் தான்ப்பா. ஸோ மெம்பர்ஷிப்க்கு ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ நம்ம 27ஆம் தேதி கொடுத்தோம். ஸோ மெம்பர்ஷிப்புன்ட்டு அதில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஃபஸ்ட்டு நான் 6 மணி கெஸ்ஸிங்கில் பாஸ் ஆகலை, மிஸ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கேஎலுக்கு ஒரு நல்ல வினிங் கொடுத்தாங்கப்பா. ஸோ 89, 40, 88, 35, 94 அப்படிங்கிற நம்பருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அதாவது மெம்பர்ஷிப்பில் ஒரு நல்ல வினிங் கொடுத்தோம். சரி, அதையும் தொடரணும், பார்ப்போம்ப்பா. ஸோ கெஸ்ஸிங்கையும் பார்த்துடலாம்ப்பா. 30/12 டிஆர் ஒரு மணிக்கு 30/12/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா. ஸோ வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 3, 4, 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 6, 9, 2 அப்படின்னு எடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு 8 வச்சுருக்கோம்ப்பா. ஸோ சி போர்டில் 0, 3 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. நம்பர்ஸ் படி ஸோ 360, 493, 823, 880 அப்படின்ட்டு ஸோ 4 நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4 நம்பரில் தான் ஏபி, ஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏபி, ஏசி மட்டும், பிசி அப்படியே வச்சுருக்கோம்ப்பா. ஸோ ஏபி, ஏசியில் அப்படின்ட்டு ஏபியில் 36, 49, 82, 88 அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில். ஏசியில் 30, 43, 83, 80 நம்ம ஏசியில். பிசியில் 60, 63, 90, 93, 20, 23, 80, 83 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். பிசியில் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இதில் இருந்து மெயின் நம்பரை இங்கே கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 360, 493, 823, 823, 880 ஸோ மெயின் நம்பராக 4 நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 2 நாளாக மிஸ் ஆகிட்டுருக்குப்பா. 2, 3 நாளாகவே மிஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல வின்னிங் கொடுத்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 23ஆம் தேதிக்கு 136 ரிசல்ட்டுக்கு 36 பிசி கொடுத்தோம். ஸோ 13 கொடுத்தோம். ஸோ 23ஆம் தேதி நம்ம வின்னிங்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். 23, 24ஆம் தேதி 786 ரிசல்ட்டுக்கு 86 பிசி கொடுத்தோம். ஸோ இங்கேயும் பிசி 86 கொடுத்தோம். ஆல் போர்டு 8 அப்படின்னு கொடுத்தோம்ப்பா. ஸோ 24ஆம் தேதிக்கான ரிசல்ட், அதாவது கெஸ்ஸிங்கு 2 நாளுமே தொடர்ந்து பிசி பாஸ் ஆச்சு. 25ஆம் தேதி தான் நமக்கு ஒரு மாஸ் வின்னிங், ஃபுல் வின்னிங் கொடுத்தாங்க. ஸோ 338 அப்படின்ட்டு ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தோம். ஸோ தொடர்ச்சியாக வின்னிங்கு நம்ம கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ 3 நாளாக தொடர்ச்சியாக வின்னிங்கு. ஸோ இதே கிழமையில் நம்ம வாரம் மிஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வாரத்தில் என்ன தேதி வருது அப்படின்ட்டு, என்ன தேதி அதில் ஒரு நல்ல வின்னிங் இருக்கும். ஸோ அந்த இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மெத்தேடு எப்படி 4 நாளில் அடிச்சுடுவாங்க. ஸோ பார்ப்போம்பா. அதே மாதிரி 338 மறுநாள் நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம்னா 074 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 704 ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் மிஸ் ஆகிட்டுருச்சு. ஸோ வாங்கப்பா, பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம்ப்பா. மேலும் மேலும் ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோங்கப்பா. ஓகேம்பா. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா 89, 40, 88, 35, 94 ஒரு நம்பருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ வெற்றி கண்டிப்பாக நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு இது கொடுத்துக்கிட்ருக்கேன். ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும்தான்ப்பா, கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும். ஓகேம்பா. சப்போர்ட் பண்ணி அனைத்து நண்பருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. ஓகே, பாய், சி யூ.